அதானி குழுமத்தின் வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவர் ஆயிரக்கணக்கான பங்குகளை வைத்திருக்கிறார் என்ற ஹிடன்பர்க்கின் புதிய குற்றச்சாட்டு இந்திய அரசியலில் மீண்டும் ஒரு புயலை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து பார்லிமென்ட் கூட்டுக்குழு விசாரணை தேவை என்று காங்கிரஸ் முறையிட, நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் சதி என்று பாஜக இதனை கண்டித்திருக்கிறது. முதலில் ஹிடன்பர்க் என்ற நிறுவனம் எது, அது என்ன செய்கிறது என்பதையும், ஹிடன்பர்க் அறிக்கை என்ன என்பதையும், ஹிடன்பர்க் அறிக்கைக்கு அதானி குழுமத்தின் பதிலடி என்ன என்பதையும், இந்த குற்றச்சாட்டின் முகாந்திரத்தையும் சற்றே ஆராய்ந்தபோது நமக்கு கிடைத்த தகவல்கள், ஒரு குற்றச்சாட்டை ஒருவர் முன்வைக்கும் போது அந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் நபர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்ற வரலாற்றை ஆராய வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஹிடன்பர்க் எப்படிப்பட்டது என்பதை ஆராயும் போது, குறுகிய கால பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும் அந்த நிறுவனம் ஆய்வு அறிக்கை என்ற பெயரில் உலகின் பல நாடுகளில் மிக பிரபலமான பெரிய நிறுவனங்களின் பங்குகள் குறித்து அறிக்கையை வெளியிட்டு, அதனால் அந்த பங்குகளின் விலை கணிசமாக குறையும் போது அந்த பங்குகளை இந்த ஹிடன்பர்க் நிறுவனங்களே வாங்கி, பின்னர் அந்த நிறுவனங்களின் பங்குகள் விலை ஏறும்போது அதை கொழுத்த லாபத்தில் விற்று லாபம் சம்பாதிப்பதை தொழிலாக கொண்டுள்ளது என்பதுதான் இதனுடைய வரலாறாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஹிடன்பர்க் நிறுவனம் அதானி குழுமத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டு இது முதல் முறையா என்றால் இல்லை என்ற பதில்தான் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே ஜனவரி மாதம் அதானி குழுமம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் அதானி குழுமம் பங்கு மோசடி உட்பட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியது. இதைத் தொடர்ந்து அதானி குழுமத்தின் பங்கு மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்திக்க அதானி குழுமத்தின் ரூபாய் 11 லட்சம் கோடி இழப்பும் ஏற்பட்டது. அதானி நிறுவனங்களில் முதலீடு செய்திருந்த முதலீட்டாளர்கள் கடும் பாதிப்பை எதிர்கொண்டனர். இது தொடர்பான வழக்கில் முறைகேட்டிற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் ஹிடன்பர்க் அறிக்கையை எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு எதிரான ஆயுதமாக கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தியதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இப்போது கூட இந்த ஹிடன்பர்க் நிறுவனம் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு இந்திய அரசியலில் மீண்டும் ஒரு புயலை கிளப்பியுள்ளது. இதற்காக செபி அமைப்பின் தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும், இந்த விவகாரத்தை பார்லிமென்ட் கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் இந்த வேளையில், இந்த விவகாரத்தில் நாம் கவனிக்க வேண்டியது ஹிடன்பர்க் முன்வைத்த குற்றச்சாட்டை விட அந்த குற்றச்சாட்டை அது முன்வைத்த விதம்தான். ஒரு நாள் முன்னதாக நாளை ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்று எச்சரிக்கையை அது தொடர்ந்து வெளியிட்டு, அதற்கு மறுநாள் அதானி குழுமத்துக்கும் செபி அமைப்புக்கும் இடையே தொடர்பு என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை அது முன்வைத்ததில் இருந்தே அந்த நிறுவனத்தின் நோக்கம் என்னவென்று தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இதே ஹிடன்பர்க் நிறுவனம் அதானி மீது குற்றச்சாட்டை மறுபடியும் வைத்துள்ளது. ஆனால் ஒரு நல்ல விஷயம், இந்த முறை அதானி குழுமத்திற்கு மிகப்பெரிய இழப்பெல்லாம் பெரிதாக ஒன்றுமில்லை. சிறிய சரிவை சந்தித்ததை தவிர அந்த நிறுவனம் முன்கூட்டியே எச்சரித்ததை போல் பங்கு சந்தையில் எந்த ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியும் நடக்கவில்லை. இதிலிருந்தே பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஹிடன்பர்க் குற்றச்சாட்டை நிராகரிக்கின்றனர் என்பது தெள்ளத் தெளிவாக உறுதியாகிவிட்டது. இது குறித்து அதானி குழுமம் தன்னுடைய பதிலடி அறிக்கையில், ஹிடன்பர்க் இப்போது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் மோசமான உள்நோக்கத்துடன் தவறான தகவல்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. அதானி குழுமத்தை குற்றம் சாட்டி மட்டுமே லாபமடைய வேண்டும் என்பதே அவர்கள் ஏற்கனவே தீர்மானித்த சுய லாப நோக்கம். அதை செயல்படுத்த உண்மைகளையும் சட்டங்களையும் அலட்சியப்படுத்திவிட்டு பொதுவெளியில் கிடைக்கும் தகவல்களில் இருந்து சிலவற்றை திரட்டி தவறான கருத்துக்களை பரப்பி வெளியிடுகின்றனர் என்றும், மேலும் தொடர்ந்த அதானி குழுமத்தின் பதிலடியில், குறுகிய கால பங்கு விற்பனையில் ஈடுபட்டிருக்கும் இந்த ஹிடன்பர்க் இந்திய பங்கு வர்த்தக சட்டங்களில் பல விதிமீறல்களில் ஈடுபட்டதால் கண்காணிப்பில் உள்ள மதிப்பை இழந்த நிறுவனமாகும். அப்படிப்பட்டவர்களின் இந்த குற்றச்சாட்டுகள் இந்திய சட்டங்களை முழுமையாக அவமதித்து வெளியிட்டுள்ள திசை திருப்பல் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதானி குழுமம் தன்னுடைய பதிலடியில் கூறியுள்ளது. ஒருவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது என்றால் அந்த குற்றச்சாட்டின் உண்மை தன்மையில் முக்கியமானது குற்றச்சாட்டை சுமத்தியவர் எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் என்பதுதான். அப்படி பார்த்தால் ஹிடன்பர்க் நிறுவனம் ஒன்றும் அத்தனை நம்பகத்தன்மை வாய்ந்த நிறுவனம் அல்ல என்பது அதனுடைய கடந்த கால வரலாற்றுகளில் இருந்து உறுதியாகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் வைத்துள்ள குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு இங்கே எதிர்க்கட்சிகள் செய்யும் அரசியல் ரொம்பவே அரை வேக்காட்டுத்தனமாக, முதிர்ச்சி அற்ற அரசியலாக பார்க்கப்படுகிறது. அதானி செபி இடையிலான உறவு விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அதில் கண்டிப்பாக எந்தவித தவறும் கிடையாது. ஆனால் அதே சமயம் அதற்கு முன்னதாக ஹிடன்பர்க் நோக்கம் குறித்தும் அதன் குற்றச்சாட்டுகளின் பின்னணி குறித்தும் விசாரிக்க
விசாரிக்க வேண்டும் என்று தன்னுடைய குரலை ஆழமாக பதிவு செய்ய வேண்டியதும் இதே எதிர்க்கட்சிகள்தான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.